டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறையிறதுக்கு என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிளா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணா நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும். பொதுவாக உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னா நிறைய காரணங்களால நமக்கு உடல் எடை அதிகரிப்பு ஏற்படலாம். இதுல பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், பெண்கள் முக்கியமா சொல்லுவாங்க, எனக்கு என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் டயட்டு நான் ஃபாலோ பண்றேன், உடற்பயிற்சி எல்லாமே செய்யறேன், ஜிம்முக்குலாம் கூட போறேன், ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக தைராய்டு பிரச்சனை இருக்கு. ஸோ இதுல முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ஹைப்போதைராய்டு இருக்குன்னா தொடர்ந்து நம்ம அந்த மருந்துகளை எடுக்க தான் அந்த தைராய்டோட லெவல் நமக்கு நார்மலாகும், டிஎஸ்ஹெச் லெவலும் நமக்கு நார்மலாக வர முடியும். ஸோ இதை நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அந்த மருந்துகளை நம்ம எடுக்கும் போது உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ அந்த டைம்ல இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல அதற்கு அடுத்தது ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. உணவு முறைகள் இது ஒரு முக்கியமான ரீசன். அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஸோ ஆயில் ஐட்டம்ஸ் ஆயில நிறைய டீப் ஃப்ரை பண்ண உணவுகள், அது வெஜ் ஆர் நான்வெஜ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கவனமா பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். தலைவலியா உடனே ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்றது, வயிறு வலியா இம்மிடியட்டா ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்றது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நிறைய நபர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி பில்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இது சாப்பிடதான் நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் தேக்கம் ஏற்பட்டு உடல்ல வலியானது ஏற்படுது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட நாட்கள்ல இந்தந்த மருந்துகள் எடுக்கும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். அப்போ உடல் எடை குறையறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரியான அளவுக்கு தூக்கம், சரியான அளவுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பசி எடுத்து சாப்பிட்ற பழக்கம், காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டா சாப்பிட்றது, மதியம் ஃபுட் லஞ்ச் எடுத்துக்கிறது ஒரு 4 மணி, நைட் 11 மணி, இந்த மாதிரி டைம் மாறி நம்ம சாப்பிடும்போது அதிக நேரம் கண் விழித்து இருக்கும் பொழுதும் உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. ஸோ இதை எல்லாமே நம்ம தணிக்கிறதுக்கும் மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணும்போது உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி நம்ம என்னங்க பண்ணலாம்? காலையில இந்த ஜூஸை குடிச்சா ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை குடிக்கும்போது உடல்ல வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, கண்ணுக்கே தெரியாத பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதாவது தலைமுடி உதிர்தல், கண் எரிச்சல், டான்சிலைட்டிஸ் தொண்டை வலியோ, அதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல் இருக்கக்கூடிய பிரச்சனை, கை கால் அசதியா இருக்கு, இல்ல நமக்கு நரம்புகள் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதற்காகவும் இத காலையில நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதுல என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். ஸோ அருகம்புல்ல பொறுத்த வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டா வெளியேற்றக்கூடியது அருகம்புல். ஸோ இதனோட சேர்த்து வேறு என்ன மூலிகை நமக்கு தேவைப்படுதுன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்றது நிறைய நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நமக்கு குணமாவதற்கும் கருவேப்பிலை. அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு மூலிகை தான் முடக்கற்றான். ஸோ இந்த முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாத நோய்களை குறைக்கக்கூடியது. இப்போ வாத நோய் குறையும் பொழுது நமக்கு நல்லாவே அதிகப்படியான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் சோர்வு, உடல் வலி, உடல் முழுவதுமே தண்டுவடம் முழுவதுமே ரொம்ப வலியாவே இருக்கு அப்படின்னா இந்த வாதத்தினாலேயும் உடல் பருமன் அதிகமாகுது. சரி, இந்த 3 இலைகளையும் நான் கொண்டு வந்துட்டேங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதனோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 அல்லது 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி ஃபில்டர் பண்ணி தினமும் காலையில குடிச்சிட்டு வரணும். ஸோ இது குடிக்கிறதுனால என்னங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதனால முதல்ல நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியில வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியில வரும். அதே மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு குணமாக
ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி இந்த விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், உடல் எடை குறையணும்னா முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணாம நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்காம ஏதாவது வெயிட் லாஸ் பண்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் நம்ம உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கவனமாக இருந்து நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், தினமும் காலையிலோ இல்லை மாலையிலோ ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி இல்லைன்னா யோகா பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு முக்கியமான ஒரு உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு இந்த உணவு முறையில அதிகமா கால்சியம், புரோட்டீன், கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய டயட்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். நமக்கே தெரியும் இதுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். அதை வந்து பார்த்துக்கணும். இல்லைங்க எனக்கு சுகர்னால உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னாலோ இல்ல பிபினால உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னாலோ அசைச்சூர்ணம் பயன்படுத்தலாம். அதாவது அது பிபியை குறைத்து நம்மளுடைய உடல் எடையும் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ டெய்லியுமே அசைச்சூர்ணம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் மட்டும் அல்ல, நம்ம உடல் எடை அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா, அதுவுமே சரியாகிறதுக்கு இந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இதனுடைய தைராய்டு பிரச்சனை இருக்குங்க, அதனாலையும் எனக்கு வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸோ உணவில் அதிகமாக சின்ன வெங்காயம், பூண்டு இதை வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா பூண்டை தேன்ல போட்டு நல்லா ஊற வைத்து அதை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போதும் தைராய்டு பிரச்சனைக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அதனுடைய சேர்ந்து நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதையும் நம்ம சரி செய்துக்கலாம். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன இயற்கை வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொன்னேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாதத்திற்கு கண்டிப்பாக 3 கிலோ வரை உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி, ஸோ டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப வெயிட் கெயினா தெரிவாங்க. ஒரு 1 மந்த் வரைக்குமே ரொம்ப வெயிட் கெயினா இருப்பாங்க. இல்லைங்க அதுலேயே வந்து ஒரு டிப்ரெஷன் வர மாதிரி இருந்துடும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே வெயிட் கெயின் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஜூஸ், இந்த அருகம்புல் இதை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஜூஸ், அருகம்புல், முடக்கருத்தான் இதை பயன்படுத்தி நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.